மாவட்டம் பவானி வட்டாரத்தில் JKK முனிராஜா வேளாண் அறிவியல் கல்லூரியின் இறுதியாண்டு மாணவர்கள் பவானி வட்டாரத்தில் வேளாண்மை துறை ஆத்ம திட்டத்தின் மூலம் இணைந்து பருவாச்சி கிராமத்தில் கால்நடை துறை சார்பில் லாபகரமான செம்மறி ஆடு வளர்ப்பு பற்றிய பண்ணை பள்ளி பயிற்சியில் கலந்து கொண்டனர். அதில் பல விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சியில் டாக்டர் ஆறுமுகம் மற்றும் சுரேஷ் ஆகியோர் பங்கேற்று விவசாயிகளுக்கு கால்நடைகள் மற்றும் ஆடு வளர்ப்பு குறித்து விவசாயிகளிடம் தெரிவித்தனர். இப்பயிற்சியில் இந்தியாவின் முதல் குளோனிங் செய்யப்பட்ட பசு கங்கா பற்றி விவசாயிகளுக்கு விளக்கினார்கள். கால்நடைகளுக்கான தடுப்பூசி அட்டவணை பற்றிய தகவல்களையும் வரவிருக்கும் நிதியாண்டில் பொருந்தக்கூடிய சமீபத்திய கால்நடை பராமரிப்பு திட்டங்களை பற்றியும் எடுத்துரைத்தனர். உலக வனத்திட்டத்தின் ஒரு பகுதியாக காடுகள் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். நமக்கு புரியாது. இதில் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு நோய்க்கு வந்து ஃபஸ்ட்டு முதல் டோஸ் வந்து எந்த வயசில் போடுறது, அதுக்கப்புறம் இடையில அந்த பூஸ்டர் டோஸ் போடுறது, அடுத்த டோஸ் எப்போ போடணும் அப்படிங்கிறத இதில் இந்த அட்டவணையில் வந்து சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது எல்லாமே ஒரு கால் மற்றும் FMD அதுக்கு வந்துட்டு 4 மாதங்கள் மற்றும் அதுக்கு மேல் அந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த தடுப்பூசி போடுவாங்க. பூஸ்டர் டோஸ் வந்து முதல் டோஸுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் டோஸே போடுவோம். பூஸ்டர் டோஸ் அடுத்தது வந்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா நோய்களுக்குமே வந்துட்டு ஃபஸ்ட் டோஸ் இருக்கும், பூஸ்டர் டோஸ் அடுத்தது அடுத்து வந்துட்டு ரத்த கசிவு. அந்த ரத்த கசிவு இருக்குது, அதுக்கு வந்துட்டு 6 மாதங்கள் மட்டும் அதற்கு மேல் போடுவாங்க. இதுக்கு பூஸ்டர் டோஸ் கிடையாது. இது வந்துட்டு ஆண்டுதோறும் உள்ளூர் பகுதிகளில் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல வந்து உள்ளூர் கவலை போய் போடுவாங்க, அந்த மாதிரி அவங்களே போடுவாங்க. அடுத்து வந்துட்டு பிளாக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு 6 மாதங்கள் மட்டும் அதற்கு மேலே இதுக்கு போடுவாங்க. இதுக்கும் அதே மாதிரி வருஷம் வருஷம் முதல் இது நம்ம போடுறது அது மழை காலம் வந்து